ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் இல்லைங்க. வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டம்ளர் ரவையை சேர்த்துட்டேங்க, சின்ன டம்ளரில். ஏன்னா நான் இப்போ மொதல் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு தெரில. நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம், இப்போதையே கம்மியாக செய்யலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு டம்ளர் ரவை எடுத்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் கொட்டிக்கலாம். நான் வந்து நாகா ரவை தான் வீட்டில் வச்சுருப்பேன். வறுத்த ரவை அதனால் போட்டுட்டு அதில் எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும். அதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு எடுத்த ரவா எதில் எடுத்தோமோ அதில் அதே அளவுக்கு ஒரே ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சேன்னா பால், அந்த பாலை ஊற்றி கலக்குன்னு கலக்கி ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஆனால் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சுபா என்னத்தை சேர்ப்பேன், சுபாவுக்கு டீ டைம். ஏன்னா சாயங்காலம் இன்னும் டீ போடல, மணி 5:30 மணி ஆகுது. டீயை குடிச்சிக்கிட்டே வாரத்துக்குள்ளார இவங்க ஊறிடுவாங்க, இல்லை டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூடி வச்சாச்சுங்க. தட்டை போட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். இஞ்சி தட்டி போட்டு டீ ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த டீயை குடிச்சிக்கலாம் சுபா கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு மாவு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா, நீங்கள் அதுக்குள்ளே போய் டீ குடிக்க நான் குடிச்சிட்டு வந்துருக்கேன். டீ போடுற நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். அடி பால் பொங்கி கிலோ ஊற்றிரும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்பாங்க பாருங்கள் ஊற வச்சது எப்படி இருக்குன்ட்டு. எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம்ல, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் எடுத்து வைப்போம். நல்லா ஊறி ரவையும் பாலும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பாருங்கள், சூப்பராக. இப்போ இவங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அந்த பெரிய ஜார் எடுத்து வச்சுட்டு அந்த பாலும் ரவையும் ஊற வச்சோம் பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்குங்களா, அவங்களாம் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து எனக்கு வந்து 6 7 வந்துச்சு இந்த அப்பம். நீங்கள் நிறையா செய்யலாம், நிறையா செஞ்சு பாருங்கள். 6 7 அப்பம் வந்துச்சு. இது இப்போதைக்கு போதும், அப்புறமா நம்ம நிறையா செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க, லேயராக. அது கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டி செய்வேன். ஓகேவா, அந்த ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காங்க சேர்த்துக்கிட்டு அந்த எவ்வளோ ரவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி வெல்லம், ஒயிட்டு ஜீனி சேர்க்கக்கூடாது, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்க்கலாம். நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டு வேணுன்னா கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம். பால் இதுக்கு தேவையில்லை, இருந்த பால்லையே நான் அரைச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு, ஒரு கரண்டி வந்து பச்சரிசி மாவு இதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாம். எவ்வளோ மாவு வேணுமோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவையும் பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கிட்டு வெள்ளத்தையும் வேணால் சேர்த்துக்கலாம். ஓகேவா, நான் கொஞ்சம் பால் ஊற்றி தான் அரைச்சேன் பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். ஓகேவா, இப்போ இவங்களை என்ன செய்யலாங்கிறத ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளார வானொலி அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஆயிலை ஊற்றியாச்சுங்க. சரியா, ஆயிலை ஊற்றிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குல்ல, ஏதாவது ஒரு மூடி எடுத்து அந்த ஆயிலுக்குள்ளே போட்டுருங்க. கையை விட்டுறாதீங்க, எண்ணெய் நல்லா கொதித்து நல்லா சூடாக இருக்கணும். கரண்டியை வச்சு அந்த மூடியை மெதுவாக எடுங்க, ஹீட் ஆனோன்னு. ஓகேவா, மறந்த வாக்கில் மூடி உள்ளே கிடக்குன்னு கையை விட்டுறாதீங்கம்மா, சுபா மேலே பழிய போட்டுறக்கூடாது. ஓகேவா, இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கரண்டிலே அந்த நல்லா ஹீட் ஆனோன்னா அந்த மூடியை வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல, அந்த மூடியை அப்படியே எடுத்துருங்க. அதுக்குள்ளார நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த லிக்விடு ஜார்லேருந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கங்க. டம்ளரில் ஊற்றிக்கிட்டா தான் ஈஸியாக இருக்குது. கரண்டியில் மொண்டி ஊற்றினா கீழே எல்லாம் வடிச்சுட்ருக்கும். அதனால் அவங்க வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அந்த லிக்விடை மட்டும் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு சூடான மூடியை வந்து கரண்டியில் எடுங்க. கொஞ்சம் ஆயில் இருந்தால் ஓகே தான். ஓகேவா, இப்போ அந்த டம்ளரில் வச்சுருக்கிறோம்ல லிக்விடு ரவா, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, பால், வெல்லம், ஏலக்காவோட அரைச்ச கலவைகளை அந்த மூடியில் ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லாகவும் இல்லாமல் கொஞ்சமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ஊற்றி உள்ளே இறக்கி விட்ருங்க. இவங்க வந்து அப்படியே புசுன்னு உள்ளே போய் மேலே எலும்பி வருவாங்க. அப்படி வரலாட்டி கொஞ்சம் அந்த அரிக்கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி ஊற்றுனீங்கன்னா அவங்க மூடியை விட்டே தனியாக பிறண்டுக்கிட்டு வந்துடுவாங்க பாருங்க. அடா அப்படி இருந்துச்சுங்க, கஷ்டமே படலை, நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பிச்சை அப்படியே லேயராக வந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. ஓகேவா, அதான் மெயின். இதில் நான் இந்த சர்க்கரையே சேர்க்கக்கூடாது, ஒயிட் சுகர் சேர்க்காமல் செஞ்சு கொடுங்க. ஓகேவா, எண்ணெய் ரொம்ப குடிக்கலைங்க. பச்சரிசி நம்ம கோதுமை மாவுலாம் போட்டிருக்கோம்ல, பச்சரிசி மாவு கோதுமை மாவு, அதனால் இந்த பிறகு இதே மாதிரி மூடி கொஞ்சம் ஹீட் ஆகிறத மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, மறுபடியும் கரண்டியை உள்ளர விட்டு அந்த மூடியை நல்லா ஹீட் ஆனோன்னா கொஞ்சம் ஆயிலோட எடுங்க. ஓகேங்க பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மீதி இருக்குது பாருங்கள், அதை இன்னொரு வாட்டி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு 6 7 எப்போ வந்துச்சு, உங்களுக்கு ஒரு 2 ஏதாவது ஊற்றி காமிக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி அப்படியே எண்ணெய்க்குள்ள இறக்கி விட்ருங்க. இந்த அகலமான மூடி, குறுகலான மூடி, இல்லை கிண்ணம், அது மாதிரி எது வேணுமாலும் உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி எடுத்துங்க. நான் பார்க்கறதுக்கு நல்லா பூரி மாதிரி இருக்குதே அப்படி இருக்கா, கொஞ்சம் பெரிய தட்டா உள்ளே விட்டுட்டே வச்சுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே எலும்பி வருதுங்க குப்புன்னு சூப்பராக. நம்ம வந்து சோடாப்பூ சேர்க்கல, எதுவுமே சேர்க்கலை. அவங்க எவ்வளோ அழகாக ஒப்பி வராங்க பாருங்க, ஊறி மாதிரி. அந்த மூடியை விட்டு அவங்களவே தனியாக வந்துட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு பரட்டிட்டு அப்படியே அரிக்கரண்டியில் நான் எடுத்துட்டாங்க. சூப்பராக வச்சுங்க. அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் மேலே தொளிச்சோம், நல்ல செவன்னு செவந்துருவாங்க. ஆறுனதுக்கப்புறம் பிச்சு இப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிச்சு பார்த்தா உள்ள லேயராக இருந்துச்சுங்க. ஆனால் நான் பிச்சு தாங்க காமிக்காம விட்டுட்டேன், எடுத்து மட்டும் வச்சேன். நானும் பிச்சு தரேன், பசங்களுக்கும் கொடுத்தேன். வீடியோ போய் அதுக்கப்புறம் பார்க்குறேன், பிச்சு உங்கள்கிட்ட காமிக்கணும்ல, அதை காமிக்க முடியாமல் வச்சு சாரி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு
சாப்பிட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? அருமையான ஸ்நாக்ஸுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். சூப்பராக புதுசு புதுசாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.